ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் அண்ட் ஸ்பேஸ் மாஸ்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் சப் அரே சம். ஓகே, இந்த ப்ராப்ளம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேல இருக்க சப் அரேஸில் நமக்கு சப் அரேயோட சம்மை நம்ம கால்குலேட் பண்ணும்போது எந்த சப் அரேயோட சம் மேக்ஸிமமாக இருக்கோ அந்த சம்மை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இதோட இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா, ஆக்சுவலாக என்ன வரும் நமக்கு, எல்லா சப்பரேலையும் நம்ம பார்க்கும்போது இது ஒன் தான். நெக்ஸ்ட் இந்த சப்பரே நம்ம பார்த்தோம்னா 1 - 1 0 ஆகிடும். இதை பார்த்தோம்னா நமக்கு -1 தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆக்சுவலாக இந்த சப்பரே நம்ம எடுத்தோம்னா 2. ஸோ இது நமக்கு இருக்கு. இந்த அரேல எந்த சப்பரே எடுத்தாலும் இந்த 2 அப்படின்ற ஒரு சப்பரே எடுத்தால் தான் நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். வேற எந்த சப்பரேவை நம்ம எடுத்தாலும் அதோட சம் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இதோட ரிசல்ட்ஸ் 2. ஓகே, இப்போ இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் நம்ம பார்க்கலாம். ஓகே, சப்பரேஸ் ரிலேட்டட் சம்னு சொல்லி நமக்கு ப்ரூட் ஃபோர்ஸ், அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச் நமக்கு டெஃபினட்டாக நமக்கு என்ன தெரியும், ஜென்ரேட்டிங் ஆல் பாசிபிள் சப்பரேஸ். ஓகேயா, நமக்கு இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஹவு டு ஜென்ரேட் ஆல் சப்பரேஸ் இன் அன் அரே நீங்கள் ப்ராப்ளம் பார்க்கல அப்படின்னா நம்ம இதுக்கு ஆக்சுவலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் நமக்கு நார்மல் ப்ரூட் ஃபோர்ஸில் ஆர்டர் ஆஃப் என் கியூப்ல எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அண்ட் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயரில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோக்கான ப்ரீரெக்விசிட்ஸ். ஓகே, அதில் நம்ம இந்த ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயரில் நம்ம ஒரு ஜென்ரேட் பண்ணியிருப்போம் எல்லா சப்பரேஸும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு சப்பரேவாக நம்ம ஜென்ரேட் பண்ணி அந்த சப்பரேஸோட எல்லா சம்மையும் நம்ம சம் பண்ணி பார்த்துட்டு அதில் இது மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த அரேக்கான எல்லா சப்பரேஸும் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அட்லாஸ்ட் இங்கே தான் நமக்கு 2 அப்படின்ற வேல்யூ கிடச்சிருக்கும். மற்ற எல்லாத்துக்குமே நமக்கு கம்மியான வேல்யூஸ் தான் கிடச்சிருக்கும். ஸோ 2 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, இப்போ ஓகே, இதான் ஜஸ்ட் நம்ம சீக்கிரம் பார்த்துடலாம். இது நமக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் தான். இது நம்ம இது ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்த அல்காரிதம் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் i = 0. i வந்து இங்க இருந்து நம்ம ஃபுல்லா ரன் பண்றோம் n வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம சம் வந்து 0வா வச்சுக்கிட்டு அண்ட் நம்ம ij வந்து iக்கு அடுத்ததுல இருந்து நம்ம ரன் பண்ணணும். ரன் பண்ணிட்டே வரும்போது நம்ம ஒரு சம்மா ஃபர்ஸ்ட் இதோட சம், நெக்ஸ்ட் j இங்க மூவ் பண்ணும்போது இதோட சம், நெக்ஸ்ட் j இங்க மூவ் பண்ணும்போது இதோட சம், அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிட்டே வருவோம் சம், ஒரு சப்பரையோட சம்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம சம்மை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம மேக்ஸிமம் எது கிடைக்குதோ அதை நம்ம இங்கேயே ஸ்டோர் பண்ணிட்டே வரலாம். அட் லாஸ்ட் நம்ம மேக்ஸிமம் ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கு எல்லா சப்பரேஸ்லையும் எந்த சம் நம்ம மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணியிருந்தோமோ அதுதான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் இல்லை வேறு ஏதோ அரே எக்ஸாம்பிள் எடுத்து நீங்கள் ட்ரை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நமக்கு ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர், பிகாஸ் நமக்கு 2 ஃபார் லூப் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான், பிகாஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் இந்த வேரியபிள் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா எதுவும் யூஸ் பண்ணல. டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் 1. ஓகே guys, இப்போ நம்ம இதோட பெட்டர் அப்ரோச் பார்க்கலாம். ஓகே guys, இதோட ஆப்டிமல் அப்ரோச் பார்க்கலாம். இதில் ஆப்டிமல் அப்ரோச் வந்து நம்ம கடனேஸ் அல்காரிதம் அப்படின்ற ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அண்ட் இது நமக்கு டேரெக்டாக இருக்கும்போது தான் வராது. நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு இந்த மாதிரி அல்காரிதம்ஸ்லாம் நமக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பட் இந்த அல்காரிதம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் சம் அப்படின்னு வந்து நம்ம எல்லா ட்ராவல்ஸ் பண்ண எல்லா எலமெண்ட்டையும் நம்ம சம் பண்ணிக்கிட்டே வருவோம். அண்ட் மேக்ஸிமம் அப்படின்னு ஒன்று வச்சுப்போம். இனிஷியலாக மேக்ஸிமம் ஒரு லோவர் எலமெண்ட் -9 இருக்கலாம். பட் மேக்ஸிமமாக நம்ம எப்படியும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் வரப்போகிறோம். இப்போ இனிஷியலாக நம்ம சும்மா ரேண்டமாக ஒரு ஸ்மால் நம்பர் நம்ம வச்சுக்கிறோம், கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ சம் வந்து 0 இனிஷியலாக. ஓகேவா, இப்போ நம்ம அரேவை ட்ராவல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு சம்மில் வந்து என்ன ஆக்சுவலாக எல்லா எலமெண்ட்ஸும் ப்ளஸ் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இப்போ 0 நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நம்ம ட்ராவல்ஸ் பண்ணும்போது சம் 0 + 1 நம்ம 1. ஸோ சம் நம்ம எப்பவுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த மேக்ஸிமம் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ 1 மேக்ஸிமமா இந்த நம்பர் மேக்ஸிமமா 1 தான், ரெண்டு கம்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம். இப்போ மேக்ஸிமம்ல 1 அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும்போது நெக்ஸ்ட் இதை -1 இந்த 1 கூட ஆட் பண்ணும்போது நமக்கு 0 ஆகிடும். ஓகே, இப்போ 0வையும் இந்த மேக்ஸிமம் நம்ம கம்பேர் பண்ணும்போது 1 தான் மேக்ஸிமம். ஸோ நம்ம எதுவுமே அப்டேட் பண்ண தேவையில்ல.
நெக்ஸ்ட் ஐ இங்க வந்து இங்க மூவ் ஆகும். இங்க மூவ் ஆகும்போது 0 பிளஸ் -1 நமக்கு என்ன வரும்? -1 ஆக்சுவலா வரும். ஓகே. இப்போ இந்த -1 பெருசா, இந்த மேக்ஸ் பெருசா 1 பார்க்கும்போது 1 தான். ஸோ நம்ம அப்டேட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் நம்ம இத ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இங்க மைனஸ்ன்னு வந்திருக்கு அப்படின்னாலே அதை நம்ம எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் நம்ம மேக்ஸிமம் நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம ப்ராப்ளமே ஆக்சுவலா. இந்த மேக்ஸிமம் சப்பரை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மைனஸ்ல இருக்கிறதால நம்ம அதை கன்சிடரே பண்ண தேவையில்ல. நமக்கு எப்போ ஒரு சம் மைனஸ் 0க்கு கீழே மைனஸ்ல எந்த வேல்யூஸ் வந்தாலும் நம்ம அதை 0 ஆக்கிடலாம். ஓகே. நம்ம ப்ராப்ளமே மேக்ஸிமம் சம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம மினிமமா நமக்கு சம்ல எப்பயாவது வருது அப்படின்னாலே அதை நம்ம மேக்ஸிமமா என்னன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம அதை 0 ஆக்கிடணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த இங்க 2 வரும்போது 0 கூட நம்ம 2 பிளஸ் பண்ணோம்னா 2. இப்போ நம்ம மேக்ஸிமம் பார்க்கும்போது நமக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு 2. அட் லாஸ்ட் ஃபைனலா நமக்கு இந்த சப்பரேலேயே மேக்ஸிமம் சப்பர் எதுன்னு நம்ம பார்க்கும்போது இந்த மேக்ஸிமம்ல கரெக்டாக நமக்கு 2 ஆயிருக்கும். இதுவே நீங்க வேற ப்ராப்ளம் வேற கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க ட்ரை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இனிமே நம்ம இன்னொரு கொஸ்டின் நம்ம இதே மாதிரி ட்ரை ரன் பண்ணலாம். ஓகே கைஸ். இதை நம்ம இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம சம் கூட என்ன பண்றோம்? -2 ஆட் பண்றோம். ஸோ 0 -2 ஆட் பண்ணும்போது நமக்கு -2 கிடைக்கும். இப்போ -2 இது நமக்கு மேக்ஸிமம். இதை கம்பேர் பண்ணும்போது இப்போதைக்கு நமக்கு -2 தான். ஓகே. யா இப்போ நம்ம -2 வந்தாலே நம்ம என்ன பண்ணலாம்? 0க்கு மைனஸ்ல ஏதாவது நெகட்டிவ் வருது அப்படின்னா 0 ஆக்கிடலாம். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் இங்க இருந்து நமக்கு இங்க மூவ் ஆயிருக்கு 1. 0 கூட 1 ஆட் பண்ணா 1 அண்ட் நமக்கு இப்போ மேக்ஸிமமும் நமக்கு 1 தான். -2 1 பெருசு. இப்போ அந்த 1 கூட இந்த -3 ஆட் பண்றோம். -3 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஆப்வியஸா -2 வரும். ஓகே. இப்போ இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு 1 தான் கிரேட்டர். ஸோ எதுவும் பண்ண தேவையில்ல. அண்ட் மைனஸ்ல வந்திருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? அதை 0 ஆக்கிடுறோம். நெக்ஸ்ட் வந்து இங்க மூவ் ஆயிருக்கும். இப்போ இங்க மூவ் ஆகும்போது நமக்கு 0 கூட 4 ஆட் பண்ணலாம். 0 கூட 4 ஆட் பண்ணா ஆப்வியஸா 4 அண்ட் 4 1 எது கிரேட்டர்? 4 தான் கிரேட்டர். யா இப்போ -1 4 கூட -1 ஆட் பண்ணா நமக்கு 3. இப்போ நமக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ எதுவும் பண்ண தேவையில்ல. இதை கம்பேர் பண்ணாலும் 4 தான் அதிகம். நெக்ஸ்ட் 3 கூட இந்த 2 ஆட் பண்றோம். ஆட் பண்ணா நமக்கு 5. ஓகே. 5ம் 4ம் எது பெருசு? 5 தான் பெருசு. ஸோ மேக்ஸிமம் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும். நெக்ஸ்ட் இங்க வரும்போது 5 கூட 1 6. ஸோ அகைன் நமக்கு 6 தான் பெருசு. நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த 6 கூட -5 ஆட் பண்ணும்போது நமக்கு 1. 1 பெருசா 6 பெருசா? 6 தான் பெருசு. ஸோ அப்டேட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம 4 வரும்போது 1 கூட 4 ஆட் பண்ணா 5 அண்ட் இப்பயும் நமக்கு 6 தான் பெருசு. ஸோ வந்து நமக்கு டிராவல்ஸ் ஆகி முடிச்சிருச்சு. அட் லாஸ்ட் ஃபைனல் நமக்கு மேக்ஸிமம் 6 தான். ஸோ அதான் ரிசல்ட். எந்த சப்பரே அப்படின்னா நமக்கு இதுதான் ஆக்சுவல் சப்பரே. 4 -1 3 + 2 5 + 1 6. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் கேடனரிஸ் அல்காரிதம். இதை நீங்க வேற ஏதாவது அரேஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதோட கோட் அதாவது C++ கோட் பார்க்கலாம். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம பார்த்த சேம் லாஜிக் தான். ஆக்சுவலா இங்க நம்ம மேக்ஸிமம் தான் நம்ம இங்க ஏதாவது இன்ட் மின் எடுத்துக்கோம். இல்ல இங்க நம்ம ஏதாவது லோவர் நம்பர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கரண்ட் சம் வந்து 0. நம்மளும் சம் 0 எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் வந்து எங்க இருந்து 0ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நமக்கு ரன் ஆகுது. அதுதான் நமக்கு இந்த ஃபார் லூப். நெக்ஸ்ட் கரண்ட் சம்ம நம்ம எப்பயுமே என்ன பண்றோம்? சம்ம வந்து இந்த கூட நம்ம பிளஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். அதுதான் கரண்ட் சம் பிளஸ் ஈக்குவல்ஸ் நம்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் நம்ம பிளஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? இந்த கிடைச்சிருக்க சம்மும் மேக்ஸும் எது கிரேட்டரா இருக்கோ அப்ப நம்ம மேக்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவோம். அதுதான் இந்த ஸ்டெப். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? நமக்கு எப்போ சம் வந்து -1 அதாவது 0க்கு கீழே மைனஸ் நெகட்டிவ்ல போகுதோ அப்போ நம்ம இந்த கரண்ட் சம்ம நம்ம 0 ஆக்கிடுறோம். இப்போ நமக்கு மைனஸ்ல போகுதுன்னா நம்ம அதை எடுத்துக்கவே தேவையில்ல. அகைன் கரண்ட் சம்ம 0 ஆக்கிடலாம். அட் லாஸ்ட் ஃபைனலா நமக்கு மேக்ஸிமம் சம்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்னா நமக்கு சப்பரிலே இது ரொம்ப மேக்ஸிமமா இருக்கும். அந்த சம் தான் நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே கைஸ். இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும்னா ஆர்டர் ஆஃப் n. பிகாஸ் நம்ம ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒரே தடவை தான் டிராவல்ஸ் பண்ணோம். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் 1 கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். நம்ம 2 வேரியபிள் தான் யூஸ் பண்றோம். ஸோ டைம் இங்க வந்து நமக்கு nல வருது. இதுதான் மோஸ்ட் ஆப்டிமல். நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ்ல n ஸ்கொயர்ல பார்த்தோம். பட் இங்க நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. இதுதான் நம்ம மோஸ்ட் ஆப்டிமல். அண்ட் ஜாவா அண்ட் பைதான் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். தேங்க் யூ.